Hi guys, and welcome back to Gamma Crypto. Our channel subscribe பண்ணுங்க because crypto gains பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ரெண்டு மூணு சுவாரஸ்யமான நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரிப்டோ மார்க்கெட் நடந்திருக்கு. நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டோட ரீசன்ட் கிராஷ் வந்து பாத்தீங்கன்னா விட்னஸ் பண்ணிருப்பீங்க. இது எதனால நடக்குது அப்படினா இன்னைக்கு வந்து ஃபெடரல் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, யுஎஸ்லோட மெயின் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்கோட சீஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. இதில் வந்து இந்த யூஎஸ் கவர்மெண்ட் ஷட்டவுன் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோ பேசியிருந்தோம். அதை பற்றி அட்ரஸ் பண்ண போகிறதாகவும் ஃபினான்ஷியல் கன்சர்ன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி அட்ரஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒன் ஆஃப் தி வெரி ரீசன்ட் ஃபினான்ஷியல் பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டில் பாஸ் ஆகாமல் இருந்தது பிட்வீன் ரிப்பப்ளிகன் பார்ட்டி அண்ட் டெமோக்ராட் பார்ட்டி. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுற ஸ்பீச்சாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ ஆயிருக்கு. தட் இஸ் ஒன் ரீசன். இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் ரேட் கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் இயர்ல வெறும் 2 வாட்டி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இப்படிலாம் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் வருது. ஏன்னா வெறும் 2 வாட்டி தான் ரேட் கட் நடக்குமா, போன வாட்டிலாம் நிறைய நடந்தது, இந்த வாட்டி ரெண்டு வாட்டி தான் நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து எழுந்திருக்கு. அது இன்னும் கன்ஃபார்மாக நடக்கல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஒரு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமாக அடைஞ்சிட்டு இருக்கு. அதனால தான் சட்டிலாக இருக்கு கிரிப்டோ மார்க்கெட். பெரிய கிராஷ் எதுவுமே நடக்கல. நீங்கள் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 or 2% தான். ஆனால் எல்லாமே கீழே வந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஒரு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது அப்படின்ற ஒரு விம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு மார்னிங் யூஎஸ் தரத்தில் நடக்க போகுது. லைவாக அவர் பேசுகிறாரு. அவர் பேசுனதுக்கு அப்புறம் எப்படி மார்க்கெட் டர்ன் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, செட்டிங் அசைட் தி கிரிப்டோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வராங்க. பஹ்ரைன் கண்ட்ரி பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபின்டெக் நிறுவனத்தோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கோஆப்ரேட் பண்ணி RLUSD காயின் ஸ்டேபிள் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் வெஞ்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் ரிப்பிள் அண்ட் பஹ்ரைனோட ஃபின்டெக்கோட பார்ட்னர்ஷிப்பில் ரிப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரூட்ஸ் வந்து பதிக்குது அப்படின்றத இதுல இருந்து ஒரு முக்கியமாக நம்ம கொண்டு வருது. நம்ம ஆல்ரெடி ரிப்பிள் பற்றி நிறையா பேசியிருக்கோம். எவ்வளோ கண்ட்ரீஸில் அவங்க RLUSD காயின்லேருந்து எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ETF ஐப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் அந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க சமயத்தில் எப்படி அவங்க டாபிக் டைவர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராஜெக்ட்ஸில் லேக் ஆகுது. அவங்க வந்து ஸ்பாட்லைட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. ரிப்பிள் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. XRPTF எல்லாம் போச்சு, இங்கே பாருடா நான் வந்து பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்ட்னர்ஷிப் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பாட்லைட்டில் இருந்துகிட்டே இருக்கிறதால இந்த XRPக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ தட் இஸ் நியூஸ். எவர் ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து கம்மா கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.